இப்ப பசங்க பிசிக்ஸ் கிளாஸுக்கு போறாங்க. அப்ப 2 டீச்சர் பிரான்சிஸ்க்கு இருட்ட பார்த்தா ரொம்ப பயப்படுவானா அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டுறான். இப்ப லேபோட லைட்டை ஆஃப் பண்றான். இதனால பிரான்சிஸ் இருட்டுல கத்துறான். பெஞ்சமின் சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்து கதவை திறக்கிறான். அவன் திறக்கிறதுக்குள்ள அவன் கத்தி கத்தி இறந்துடுறான். பிரின்சிபால் லேடியும் அந்த பையனும் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஒரு சிஸ்டர் வந்து இவன் இங்க இருந்தா அவனோட தம்பி ஞாபகமாவே இருப்பான், அதனால என்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் லேடி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவங்க அந்த சிஸ்டர் கிட்ட அவன் சத்தியம் வாங்கிட்டான், அதனால எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த கிளாஸ்ல படிச்ச பசங்க பேராவது கொடுங்கன்னு கேக்குறாரு. அவங்க எடுத்துன்னு வந்து தராங்க. ஹீரோ இப்ப ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறாரு. அந்த பிரான்சிஸ் அவனோட பர்த்டே அப்பதான் இறந்திருப்பான். அதே போல அந்த கிளாஸ் பசங்களோட பர்த்டே அப்பதான் சாகடிக்கிறான்னு மனோகர் கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ சட்ட விலகி இருக்கும் போது பிரான்சிஸ் எழுதி இருக்கிறத நம்ம மனோகர் பாத்துறாரு. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் நம்ம ஹீரோ தான் பெஞ்சமின்னு எப்படியோ தெரிஞ்சிருது. ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, நம்ம ஹீரோ ரஞ்சித்தை பார்க்க வருவாரு. அப்போ லைட்டர் விட்டுட்டு போயிருப்பாரு. ரஞ்சித்துக்கு கார்ல அடிபட்டு இருக்கும். அப்பவும் இந்த லைட்டரை பார்த்திருப்பாரு. சந்தேகம் வந்து ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்போ ஹீரோவோட பிரதர் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்திருப்பாரு. இப்படிதான் ஹீரோ தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒருத்தன் இவங்க மேல இடிக்கிறான். நீ தீரன் தானே கேக்குறாரு மனோகர். இல்ல, நான் வீரன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் தான் ஸ்டார்டிங்ல கொள்ளடிச்சிருப்பானுங்க. இவங்களை நம்ம ஹீரோ தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. அதுல ஒருத்தன் தான் தீரன். அவனும் நம்ம ஹீரோவோட பிரதர் படிச்ச ஸ்கூல்லயே படிச்சிருப்பான். இப்ப அவனுக்குள்ளதான் ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு அப்படின்னு தெரிய வருது. இவங்க வரதுக்குள்ள ஹீரோ அவனை கொலை பண்ணிடுறாரு. ஜெயிலுக்கு வர்றதுக்காகத்தான் ஹீரோ மேல சந்தேகம் வர மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிருப்பாரு.